லூர்து அன்னையினுடைய திருத்தலம். பெரிய ஒரு திருவிழா. திருவிழாண்டா இப்படிதான் நிறைய தேர்ல இங்க கொண்டு வந்து இதுல தேவாலயங்கள்ல திருவிழா பார்த்துருவோம். ஆனா வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெரிய கொண்டாட்டம். மாதகல்ல நிற்கிறோம். மாதகல்லையும் குறிப்பாக இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலம். இந்த மாசி மாதத்துல பெரிய ஒரு திருவிழா இங்க நடக்கும். திருவிழாண்டா இப்படிதான் நிறைய தேவாலயங்கள்ல திருவிழா பார்த்துருவோம். ஆனா இதே மாதிரி திருவிழா வந்து யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. குறிப்பா அந்த அண்மையில் அந்த காணி விட்ட சொன்ன இந்த பண்டதரப்பி சந்திலேருந்து வரைக்குள்ள வந்து இடையில ஒரு தேவாலயத்துல இருந்து தேர்ல இங்க கொண்டு வந்து இதுல வந்து கெவி என்று சொல்றது, இதுல ஒரு வழிபாடு எல்லாம் நடக்கும். வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகு பெரிய அளவில் வெடியெல்லாம் போட்டி கொண்டாடி ஒரு சந்தோஷமான விஷயம். நாளைய நாளில் பெரிய அளவில் இன்னுமே அதிகமாக இது இருக்கும் என்றதான் முக்கியமான விஷயம். இன்றைய நாளில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயணம் அல்லது இந்த திருவிழா, இந்த ஊர் சார்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. ஒரு பெரிய கொண்டாட்டம். நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து வெவ்வேறுபட்ட பகுதிகளில் எல்லாம் இந்த திருவிழாவுக்காக வருவார்கள் என்பதுதான் சிறப்பான விஷயம். வீதி எல்லாம் சும்மா வேற ரகத்தில அலங்கரித்து இங்க நடைபெறும். அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த காணொலியில காட்டுறேன். மாதகள் மண்ணே விழாக்கோலம் பூண்டது மாதிரி தான் இருக்குது. முழு வீதிகளுமே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு எல்லாரும் வீட்டுக்கு முன்னால் வந்து வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே சேர்ந்துச்சுன்னா பிரம்மாண்டங்கிறது. குறிப்பாக அந்த வல்வெடித்துள்ள இந்திர விழா நடக்கும் தெரியுமா, அது மாதிரி தான் எல்லா இடமும் இப்போ வந்து இந்த வெளிச்சம் இருக்கிறபடியாக மின் விளக்குகள் அந்த அழகை வந்து அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. ஆனால் தேர் வர்ற அந்த நேரம் பார்த்தா இன்னுமே பிரமிக்கக்கூடிய அளவில் இருக்கும். இந்த வீதி எல்லாமே மூடித்தான் தேர் கொண்டு வரும். அவ்வளோ பெரிய கூட்டம் கொண்டு வரும். அதனால் வந்து நாங்கள் இப்போயே கொண்டே வாகனத்தை கவனமாக பாதுகாப்பு நிலையத்தில் விட்டால் பிறகு தான் திருப்பி வந்து இந்த விஷயங்களை பதிவு செய்ய போகிறோம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பெரிய பக்தர்கள் வெவ்வேறுபட்ட பகுதியிலிருந்து இன்றைக்கு வந்து நிறைய பேர் தங்கி இருப்பினோம். நாளைக்கு வழிபாடுகளை முடிச்சு கொண்டு தான் போவினோம். லூர்து அன்னையினுடைய தேர் அப்படியே வருகிறது நகர்ந்து இந்த வீதி வழியே முன்னுக்கு வந்து காவல்துறை அந்த பாதுகாப்போட தான் அவர்கள் வீதியை இதை மறித்து கொடுக்க முன்னே இந்த பயணமாக எல்லோருமே சேர்ந்து கிறிஸ்தவ மக்கள் மதங்களை எல்லோருமே சேர்ந்து மிக நீண்ட வரிசையாக இப்போது அந்த பூசை நோக்கி எல்லோருமே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. தேர் வலம் வருகிற இந்த வேளையிலே இந்த லூர்து அன்னை தன்னுடைய வழிபாட்டுக்காக அழைத்து செல்லப்படுகிறார். வீதி புறாக இதே மாதிரி தான் நிறைய இடங்களில் மின்விளக்குகள் இருக்கும். முன்னே குறிப்பிட்ட அளவானவர்கள் போயிருக்கிறார்கள். இதுக்கு பின்னாகவும் மிக நீண்ட வரிசை என்று இந்த பவனியிலே அல்லது இந்த தேர் முன்பாக இப்போது வருகை கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுபவங்கள், இந்த லூர்து அன்னையுடைய பெருவிழாவில் பங்கு பெற்றக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த அனுபவங்களை கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள். இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி ஒரு அழகான கம்பீரமான காட்சியாக இந்த லூர்து அன்னை வழிபாட்டுக்காக இப்போது இந்த தேர் பவனி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிக மிக ஏராளமானவர்கள் எப்படி இருக்கின்ற வீடு மின்விளக்குகளால் இந்த தேர் நகர்ந்து வருகிற இந்த வேளையில் மிக ரம்மியமான ஒரு காட்சி. இது கொண்டாடுறதுக்காக இங்கே மாத்திரமல்ல, வெவ்வேறுபட்ட தேசங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே ஊருக்கு வருகிறோம். ஒரு ஊரில் திருவிழான்னு சொன்னால் யாருமே பாதுகாப்புக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த திருவிழாவும் மிக சிறப்பு பெறுகிறது. இந்த மாதங்களை சிறப்பு வருகிறது.
படம் பிடித்தல் என்பது எல்லா மதத்துக்கும் இருக்கிறது. இந்த தேர் வரம்பெறுகிற போது ஒற்றுமையாக எல்லோருமே சேர்ந்து இழுத்து தங்களுடைய வழிபாட்டுக்காக கொண்டு செல்கிற அந்த புனிதமான ஒரு தருணம். இப்படி அலங்காரம் இந்த தேருக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறதுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு காட்சிகள். வித்தியாசமான விஷயம். இல்லை, சோளம் வந்து எரிஞ்சு கொண்டிருக்கணும். என்னத்துக்கு எனக்கு தெரியல. இது தெரிஞ்சாக்கள் யாரும் இருந்தாலும் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உள்ளுக்கு வந்து இந்த எரிஞ்ச சோளம் எல்லாம் அதில் நிறையவே இருக்குது. ஏன் இப்படி இதில் விளம்பரைக்கல இந்த சோளம் எரியணும்ன்றதை வந்து நீங்கள் யாரும் சொல்லுங்க. இது ஒரு மிக ரம்மியமான ஒரு நேரம் பாருங்க. அந்த மின் விளக்குகள் ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன், அது வடிவில் இப்போ தேர் அதற்குள்ளால் நகர்ந்து போகிற போது இரண்டு பக்கமும் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த மின் விளக்கு அலங்காரம்ன்றது எப்படி இருக்குன்றதை தான் பார்க்கலாம். இதுக்கு முன்னாகவே மிக நீண்ட வரிசை கொண்டு போகுது. அந்த கெவிதேவாலயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மாதவல் கடற்கரையில் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருப்போம் நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் போகிறதுக்கே நியாயமான தூரம் இருக்குது. அவ்வளவு மக்கள் ரெண்டு பக்கமே வரிசையாக போக இந்த தேர் பவனி இப்போது நகர்ந்து செல்கிறது. ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு முறை, மிக நீண்ட காலமாக இது இடம்பெற்று வருகிறது. வெவ்வேறுபட்ட காரணங்களுக்காக, வழிபாட்டு முறைகளுக்காக இதெல்லாம் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பிலையும் யார்கிட்டையும் இந்த விஷயத்தை கேட்டு நான் பார்த்து சொல்ல தெரிஞ்சாக்கள் நீங்கள் கீழே சொல்லுங்க. அந்த சோளம் மறினதான் எனக்கு புதுசாக இருக்கு. நான் போன வருஷம் வந்தேன்னா நான் எனக்கு ஞாபகம் இல்லை. போன வருஷம் காணொலி பார்த்தாக்கள் இந்த முறை எப்படி இருக்கு, போன முறை எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்காம கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. இது ஒரு நீண்ட பயணம். அவ்வளவு தூரமே வந்து இந்த தொண்டர்கள் அல்லது இந்த அடியவர்கள் நீண்ட தூரமாக இழுத்து சென்று அங்க பெரிய பூச வழிபாடு தொடர்ந்து நடக்கும். மதங்களை தாண்டியதான் வழிபாடு. நாங்கள் இவையை தாங்கும்போது இப்படித்தான் இருப்போம் என்ற எந்த விதமான தடைகளையும் இல்லாமல் நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய வழிபாடு. சைவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே கடந்து இந்த இறை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். கிறிஸ்தவர்கள் கூட நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன் சைவ கோயிலில் வந்து வழிபாடுகள் செய்கிறது. அதே மாதிரி தான் சைவர்கள் கூட வேறுபாடுகளை கலைந்து கிறிஸ்தவ தேவாலயத்தில் வழிபாடுகளை செய்கிறோம். வரைக்குள்ள வழிகளில் இருக்கக்கூடிய மின்வடங்கள் எல்லாமே இப்படி அகற்றப்பட்டு தான் இது நடக்கும், இந்த தேர்பவனி நடக்கும். இதுக்கண்டு ஏராளமான தொண்டர்கள் இங்கே பாருங்க இதில் போயினோம். அதே மாதிரி தான் இதில் இருக்கணும். ஒவ்வொரு மின்வடங்களையும் வந்து இப்படி அகற்றி அல்லது உயர்த்தி தான் இந்த பணிகளில் ஈடுபடுவினோம். பொதுவாக அந்த என்ன சொல்கிறது, வருஷத்தில் தொடர்ந்து திருவிழா நடக்கும் அல்லது பிரதான கோயில் இருக்கக்கூடிய வீதி என்ன அப்படியே வச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து கஷ்டம். இந்த மின்வடங்கள் எல்லாமே ஒதுக்கித்தான் இந்த தேர்பவனி என்றது தொடர்ந்து நகரும். சரியான கஷ்டப்பட்டு தான் இதை உயர்த்தி அதில் இருக்கக்கூடிய மின்வடங்களை வந்து அதையும் சேர்த்து உயர்த்தி தடிகள் மூலமாக இந்த தேரை கொண்டு போய் கோயிலில் சேர்ப்பினோம். மாதாவினுடைய திருவுருவம் மாதகள் கடற்கரையில் இருக்குது. அங்கே வரையும் இப்போ இவர்கள் இந்த நடந்து வந்துடக்கூடியவர்கள் முன்னே போகிறார்கள். அதுக்கு பின்னால் தான் தேர் வருகிறது. அது கூட இன்னும் அதிகமான தூரத்தில் தான் தேர் வருது. அவ்வளவு நிறைவான பக்தர்களோடு இந்த பவனி இப்போது நகர்ந்து கொண்டிருக்குது. மின் விளக்குகள் நான் சொல்லியிருப்பேன் எப்படி இருக்குமென்னு சொல்லி அப்போது பார்க்க அழகை விட இன்னும் அதிகமான ஒரு அழகு இப்போது இதுக்குள்ளே தெரியுது.
எப்படி இருக்குது ரெண்டு பக்கம் அந்த வேலி அடைச்சு இந்த கிறிஸ்மஸ் காலம் ஏனைய காலங்கள் இருக்கக்கூடிய அழகான காட்சிகளைப் போல மிக மிக ரம்மியமாக இதெல்லாம் செய்து வச்சுக்கிறார்கள். பிரம்மாண்டமான இதை விட பிரம்மாண்டம் இருக்குது. இப்போ சாமி போய் அங்கே பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வெடி போடுவாங்க சொல்லி வேலையில் இவ்வளவு அளவு. அப்போ அந்த வெடியை வந்து சில பேர் புகைப்படங்கள்லாம் பகிர்ந்திருந்தார்கள். மிக 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 ஏராளமான வெடிகள்லாம் இங்கே இருக்குது. ஒரு சந்தோஷமான கொண்டாட்டத்தை ஊரே சேர்ந்து செய்கிறார்கள். தேவாலயத்துக்கு அனுமதிக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்கிறேன். இதனால் அந்த மாதாவினுடைய பெரிய அந்த உருவம் இருக்கிறது. இப்போ நாங்கள் இவ்வளவு பேர் இதில் வரையினம் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண கூட்டம் தான். இந்த பின்னுக்கு ஏமான பேர், முன்னுக்கு இன்னும் அதிகமான பேர் போயிட்டு நம்ம தேவாலயத்தை வழிபாடுகளுக்காக பாருங்க. இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் வரிசையிலே இந்த தேவாலயம் நோக்கி இப்போ போயினும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக அங்கே ஆரம்பித்திடக்கூடியது. இது மாத்திரமல்ல, நிறைய பேர் உள்ளே போய் அங்கே வழிபாடு வைக்கிறோம். வீதியில் இருக்கக்கூடிய விளக்குகளை விட தேவாலயத்தில் அந்த வழிபாடு நடக்கக்கூடிய அந்த இடத்துல இன்னும் அதிகமான மீன் விளக்குகள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அங்கே ஆரம்பித்திடக்கூடிய இந்த பவனி என்பதை நான் அப்போது காட்டியிருப்பேன். எவ்வளோ நேரத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றதை இப்படியே பவனியாக எல்லோருமே இப்போது வருகிறார்கள் தங்களுடைய தொடர்ச்சியான வழிபாட்டுக்காக. இன்றைக்கும் இரவு பூஜை நடக்கும். நாளைக்கு தான் இன்னுமே பெரிய அளவில் இந்த வழிபாடுகள் எல்லாமே களை கட்டும். தவிர முன்னுக்கு இன்னும் ஒரு பதாக மாதிரியா அந்தோணியாருடைய புகைப்படத்தை தாங்கி, அதுக்கு என்ன காரணம் தெரியல, சில அந்த கொடியத்தில் அது ஏனைய விஷயங்களோ தெரியல. அப்போதை காட்டியிருப்பேன் தேவாலயம் நோக்கி போயிடக்கூடியார்கள். இப்போ மிக பிரதானமான இந்த பவனி, தேர் பவனி தான் இந்த நாளினுடைய மிக பிரதானமானது. அது இப்போது கோவில் நோக்கி அல்லது அந்த வழிபாடு நடக்கிற இடம் நோக்கி வருகிறது. பின்னே மின் விளக்குகள் எப்படி கம்பீரம் தர அதனோடு சேர்ந்து அழகான ஒரு காட்சியாக இப்போது இந்த இடத்தை நோக்கி தேர் வந்திருக்கிறது. சகல அவசரங்களிலும் உதவியாயிருக்கின்ற லூர்து நாயகியே. முன்னுக்கு மாத்திரங்கள் அப்போ சொன்ன மாதிரி பின்னுக்கும் அவ்வளவு ஏராளமானவர்கள் போகிறார்கள். அப்படியே அவர்களுடைய பங்கேற்போடு இந்த பவனி என்பது இப்போது அந்த வழிபாடு நடக்கிற இடத்துக்கு நகருது. அங்கே ஏராளமான விஷயம் இருக்கும். அங்கே இன்னும் அதிகமான மீன் விளக்கு எல்லாம் போட்டு இந்த அலங்காரம் எல்லாம் நடந்திருந்தது. அதையும் நான் கொண்டு போய் காட்டுறேன். இன்னுமே ஆக்கள் வந்து போயில ஜெயமானாக்கள் முன்னுக்கு போடினோம், இன்னும் ஜெயமானாக்கள் பின்னுக்கு வரையினோம். அப்படி ஒரு பெரிய கூடுதல். திருவிழா முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல இருந்து வழி கிடையாது. அவ்வளவு சிரமம் இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். தேர் வழிபாட்டுக்குரிய இந்த இடம் நோக்கி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர் வந்த வழி மட்டுமில்லை, வழிபாடு நடக்க போகிற இந்த இடத்தையும் பாருங்க. இது எவ்வளவு மின் விளக்குகள் எல்லாம் போட்டு ஒரு வேற ரகத்துல செய்து வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கிட்ட போக தான் இன்னும் அதிகமான மின் விளக்குகள் இணைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது பூராக எல்லாமே அலங்காரம் தான். மிக 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 நேர்த்தியாக இனித்தான் சைவ கோயிலில் திருவிழாக்கள்லாம் தொடங்கும். அதில் எப்படி பிரம்மாண்டங்கள் மின் விளக்குகள் எல்லாம் இருக்குமோ அது மாதிரி தான் இஞ்சையும். வா, சின்ன பிள்ளைலாம் நாளைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்டாயம் கொண்டு காட்டுங்க. நல்ல சந்தோஷப்படுவின வகையெல்லாம் பார்த்து ஒப்பலா இருக்கப்பா. சொல்லி வேலை இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. நான் ஒன்றுமே சொல்லல. அதுக்குள்ளதான் நேர இந்த பக்கத்துக்குள்ள தான் தேவாலயம், அந்த வழிபடுகிற அந்த கெவி எல்லாமே இருக்குது. இவ்வளவு பேரும் போயினும் இவர்கள் இப்ப போற சமகாலத்திலே ஏராளமானவர்கள் அங்க போய் தங்களுடைய வழிபாடுகளுக்காக அதில் எல்லாருமே தயாராக இருக்கிறார்கள். ஒரு புற்றுகிய கூட்டம், ஒரு வித்தியாசமான அனுபவம். நம்ம போன வருஷம் அந்த வழியா அப்படி இருக்குது. இனி கிட்ட வரைக்குள்ள வந்து இன்னுமே வெடியெல்லாம் போட்டு தாறுமாறா இருக்கும். புதுசா பாக்குறாக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லிவிடுங்க. பெரிய ஒரு வரிசையில் வந்துடக்கூடிய அந்த கூட்டம் இப்போ அந்த தேர் கோவிலுடைய முன்புற பகுதியில் இருக்குது. இதுதான் அந்த மாதகள் கேவி என்று சொல்கிறது. நிறைய பேர் இந்த பகுதியால் பயணித்திடக்கூடிய வேளையில் இதை பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்குறாங்க, சந்தர்ப்பங்களை வந்து பாருங்கள். இது முன்னுக்கு மாத்திரமல்ல, பின்னுக்கும் மிக ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். உள்ளே வந்துடக்கூடியவர்கள் வழிபாட்டுக்கு தயாராக இருக்கிறார்கள். தேர் வந்து அப்படியே இந்த இடத்துல திரும்பி அப்படியே உள்ள கொண்டு போய் பூச வழிபாடு நடக்கும். பூச வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி ஒரு சுற்று வலம் வருகிற அந்த விஷயம் இடம்பெற்ற பிறகுதான் பெரிய அளவில் வெடியெல்லாமே போட்டு இந்த திருவிழாவை, இந்த நாளை இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டாடுவினோம். எப்படி இருக்குது காட்சி என்றதை வந்து போன வருஷம் வந்தாக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ புதுசாக பார்க்குறாங்களும் சொல்லுங்கள். அதை விட வந்து வார வருஷம் வரக்கூடிய திட்டமிட்டுறக்கூடிய ஆக்களும் உங்களுடைய பயணத்தில் இதையும் ஒரு விடயமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படியே நகர்ந்து தேரில் அப்படியே உள்ளுக்கு இழுத்து செல்லப்படுகிற அந்த விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ பேர் உள்ளுக்கு இருக்கி நம்ம வழிபாட்டுக்கு அந்த மரங்களுக்கு எல்லாம்
போன வருஷம் இதில் இறக்கி தூக்கி கொண்டு போனது, இந்த வருஷம் அப்படியே தேர்லேயே கொண்டு போயினோம்.